நானும் என் ஃப்ரெண்டு வண்டியில் வரும்போது எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தோம். அப்போ நாங்கள் வந்த இடம் தான் ட்ரேடர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. கூகுளில் 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சு. சரின்னு உள்ளே போய் விசாரிக்கலாம்னு போனேன். புக்கில் என்ட்ரி பண்ணி சாரை மீட் பண்ணி சாரை கோர்ஸ் பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போது நான் லைவாக ட்ரேட் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டேன். சார் ஓகே சொல்லிட்டார். ஆன்ட்டி, அங்கிள், ஸ்டூடெண்ட் எல்லாருமே லைவாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்களே ட்ரேட் பண்ணும்போது ஏன் என்னால் பண்ண முடியாதான்னு திங்க் பண்ணேன். ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்கன்னு சொன்னாங்க. பெங்களூரில் எவ்வளோ கோச்சிங் சென்டர் இருக்குது, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குவாலிட்டி. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது குவாலிட்டியில் குவான்டிட்டியில் கிடையாது. நாங்கள் 30 பேர் மட்டும் தான் எடுத்துக்கிறது ஒரு பேட்சுக்கு. அந்த 30 பேர் மட்டும் தான் நான் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுவோம். அங்கே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது தெரிஞ்சிச்சுனாக்கா லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் எப்படி வருது அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த நாலேஜை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். கஸ்டமர் எப்போ நம்ம கம்ப்ளீட் அண்ட் ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம கூடவே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் கஸ்டமரை ஓனை ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். இதுக்காக தான் எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் பண்ணோம். உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.